ஹாய் ஆல், திஸ் இஸ் ரமேஷ் குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணால் நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியும், அதே டைமில் எந்த ப்ரோக்ராமிங் நான் சூஸ் பண்ணால் என்னால் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போக முடியும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஒரு ஃப்ரெஷராக நான் படிக்க போகிறேன், ஒரு ப்ரோக்ராமிங் படிக்க போகிறேன் அப்படின்னா எதை ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா வெப் டெவலப்பர் ரோல் தான் சூஸ் பண்ணணும். ஸோ வெப் டெவலப்பர் படிச்சிட்ட பின்னாடி தான் நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் போகிறதுக்கான ரோல் என்ன, ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு இன்னும் அதிலிருந்து நம்ம என்ன அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வெப் டெவலப்பருக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட், இது மூணுமே பேஸ் ஃபார் வெப் டெவலப்மெண்ட். ஓகே, இமேஜின் இப்போ நீங்கள் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று ரெடி பண்ணிப்போம். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் தான் HTML அப்படின்னு வச்சுக்கோங்க. CSS அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் அந்த ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்ச பின்னாடி அந்த ஹவுஸ்க்குள்ளே நீங்கள் இன்டீரியர் டிசைன்ஸ் அப்ளை பண்ணுவீங்க பார்த்தீங்களா, ஸோ அதை தான் CSS அப்படின்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது என்னன்னா, ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்குள்ளே இன்டீரியர் டிசைன் அப்ளை பண்ணிட்டீங்க, பவர் சப்ளை ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த இப்போ நம்ம ஒரு பட்டன் சுவிட்ச் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் வர்றது எல்லாமே ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ரியல் டைமாக இது அப்ளிகேஷனில் கொண்டு வர்றப்ப இமேஜின் இப்போ நீங்கள் யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப இந்த பர்டிகுலர் கம்ப்ளீட் ஸ்க்ரீன் HTML டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதில் மேபி இங்கே கீழே சப்ஸ்கிரைபோ லிங்க், அந்த லைக் பட்டன், அப்புறம் அந்த கமெண்ட் செக்ஷன், இதுலலாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கலர் மாதிரி இருக்கும். மேபி இந்த கம்ப்ளீட் பேஜ்லவே இந்த டிசைன்ஸ், இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறப்ப ஒரு கலர் இருக்கும், பட்டன் கிளிக் பண்ணி முடிச்ச பின்னாடி இன்னொரு கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா CSS வழியாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஜாவா ஸ்கிரிப்டிங் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, மேபி இப்போ என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே என்னோட சேனலில் நெக்ஸ்ட் டைம் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு சஜஷனில் வரும் பார்த்தீங்களா. அப்போ இதோட பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நான் சப்ஸ்கிரைப்னு கிளிக் பண்ண உடனே என்னுடைய டேட்டா பேக்ரவுண்டில் ரெக்வஸ்ட்டாக போயிட்டு யூடியூபோட சர்வரில் உங்கள் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் சேனல் ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சஜஷன் வரும். ஸோ இந்த 3 டெக்னாலஜியுமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வெப் டெவலப்பர் ஆக முடியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது, அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வெப் டெவலப்பரில் நான் கொஞ்சம் அட்வான்ஸாக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா CSSல நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. இப்போ CSSல பூட் ஸ்ட்ராப் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க். ஸோ அதை படிச்சிங்க அப்படின்னா டிசைன்லவே இன்னும் எப்படி எஃபிஷியண்ட்டாக நம்மளால் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கற்றுக்கலாம். அப்போ நான் ஒரு வெப் டெவலப்பராக உள்ளே போக போகிறேன் அப்படின்னா HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட், இது மூணுமே பேஸ். ப்ளஸ் கொஞ்சம் அட்வான்ஸான அப்ஸ்கில் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா CSS உடைய ஃப்ரேம் ஒர்க் பூட் ஸ்ட்ராப், ஜாவாஸ்கிரிப்டோட லைப்ரரி React.js ஆர் அதோட ஃப்ரேம் ஒர்க் Angular, இதில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வெப் டெவலப்பர். ஸோ இப்போ நான் வெப் டெவலப்பர் ஆகிட்டேன், இப்போ நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக மாறணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பேக் எண்ட் கற்றுக்கோங்க. ஜாவாஸ்கிரிப்ட் ஆல்ரெடி நான் படிச்சிட்டேன் அப்படின்னா Node.js படிச்சுக்கலாம், ஆர் Express.js படிக்கலாம், ஆர் புதுசாக ஜாவா, பைத்தான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜை படிச்சுட்டு கூட நம்ம பேக் எண்டையும் கற்றுக்கலாம். ஸோ ஒரு ஃப்ரண்ட் எண்டு கற்றுக்கிட்டு பேக் எண்டும் கற்றுக்கிட்டு கூடவே ஒரு டேட்டா பேஸும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இவங்கள தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இல்லை எனக்கு வெப் டெவலப்பரில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எய்தர் யூ கேன் கோ ஃபார் கேமிங் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ கேம் டெவலப்மெண்ட்டுக்கு போகிறேன் ஆர் சம் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த பர்டிகுலர் ஸ்கில் செட்டை அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி மொபைல் அப்ளிகேஷன்ஸ் நான் டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மேபி ஜாவா ஆர் காட்லின் ஆர் ஃப்ளட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில் செட் படிச்சுக்கிட்டு அதை வச்சு உங்களால் மொபைல் டெவலப்பராக உள்ளே போக முடியும். டேட்டா சயின்ஸ், AI ரிலேட்டட் கான்செப்ட்ஸ்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பைத்தான் அப்படின்ற ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஈஸியான லாங்குவேஜ் ப்ளஸ் ஒரு ஸ்க்ராட்சில் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேஸ் லாங்குவேஜ் அப்படின்றது HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட். ஃபஸ்ட்டு அதை படிங்க. அதை படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்த பின்னாடி அதுக்கப்புறமா React படிக்கலாமா, இல்லை Angular படிக்கலாமா, இல்லை ஜாவா யூஸ் பண்ணி பேக் எண்ட் ஆர் பைத்தான் யூஸ் பண்ணி பேக் எண்ட் டெவலப் பண்ணலாம், ஆர் MySQL டேட்டா பேஸ், இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் ஆர் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறத செகண்டரி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ப்ரைமரி கோல் என்னவாக இருக்கட்டும் அப்படின்னா HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட், இது ப்ரைமரி ஃபார் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு டெவலப்மெண்ட் கோர்ஸ்குள்ளேயே போக முடியும். ஸோ அப்போ நம்மளோட வீடியோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு 2025 நான் ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் வேணாலும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் படிங்க, அதுக்கப்புறமா அட்வான்ஸ் கான்செப்ட் லெவல் பை லெவலாக போகலாம்.
அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக எந்த டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் வேணாலும் கற்றுக்க முடியும், ஈஸியாக எல்லா டைப் ஆஃப் இன்டர்வியூஸுமே கிராக் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். மேபி இதிலிருந்து ஏதாவது சஜஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, இதுலேருந்து கம்ப்ளீட் எனக்கு இந்த வீடியோவில் வந்து எனக்கு இந்த ப்ரோக்ராமிங் ஈஸியாக கற்றுக்கணும், ரியாக்ட் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆர் ஜாவா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி என்ன இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.